மலர் நைட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் சாப்பிடாம வெளியே சுரேஷ் கூட சாப்பிட்டுட்டு வந்ததுனால அவங்க மேலே கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்களோட ஹஸ்பண்டும் மலரை சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் மலரோ கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியுமே மதியோட புகழை பாட ஆரம்பிக்கிறாங்க. மதி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்கள ரொம்பவே பெருமையோடு பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மலரோட ஹஸ்பண்டுமே கொஞ்சம் பொறுமையோடு தான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மலரும் நானும் இப்படியே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், நான் தான் இவ்வளோ நாளாக முட்டாளாக இருந்துட்டேன், எவ்வளோ கரெக்டாக இவ எல்லாத்துலேயுமே பேசுகிறா, நான் கூட ஒன்று நம்ம அமைதியாக போகணும், அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு பிடிவாதமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவ வேறு மாதிரி இருக்கா, இவ்வளோ மாதிரியெல்லாம் நான் இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பேன்னு இன்னுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மலரோட ஹஸ்பண்டும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு தேவைப்படுதுன்னு லைட்டாக லூஸ் டாக் விட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு மலரும் டெரராக அவங்கள முறைக்க அவங்களுமே மலர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சுரேஷ் அவங்களோட ரூம்குள்ளே தூங்குறதுக்காக போகும்போது அங்கே மதி ரொம்பவே அமைதியாக தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு கோபமாக வருது. என்னோட ரூமில் இவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா, ஆனால் நான் தான் நிம்மதியாக இல்லாமல் இருக்கேன்னு பயந்து பயந்து அவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் போய் தூங்குறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளேயே மதி மறுபடியுமே எந்திரிக்க அவங்கள லைட்டாக ஒரு மிரட்டிட்டு இவங்க தூங்கிடுறாங்க. ஆனாலும் தூங்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, ஆனால் நான் இவளை பார்த்து பயப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடுப்போட தான் தூங்குறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் ரொம்பவே சீக்கிரமாக 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மதி ரெடியாகி வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட மாமியார் அவங்கள பாராட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே மதி தான் நான் வாக்கிங் போயிட்டு வரேன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களோட மாமனாரும் சரி மாமியாரும் சரி, பொம்பளை பிள்ளைங்க இப்படி இருட்டில் எப்படி வாக்கிங் போகிறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் மலருக்கோ செம்ம குஷியாக இருக்குது. இப்போ இவங்க எல்லாரையும் எப்படி தான் சமாளிக்க போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட மனசுக்குள்ளே கூட அப்படியே மதியோடு சேர்ந்து தானும் வாக்கிங் போகணும்னு கூட ரொம்ப பெரிய ஆசை வருது. பட் அதை வழக்கம் போல் அவங்க வெளியே காட்டிக்கலாம். ஆனால் மதியோ வழக்கம் போல் எல்லார்கிட்டையுமே நான் போய் தான் தீர்வேன்னு ஒரு வழியாக எல்லாரையுமே சம்மதிக்க வச்சு ஒரு துணைக்காக அவங்களோட மாமனாரையுமே அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க மாமியார் மலருன்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிட்றாங்க. ஆனால் 2 பேருமே வரலன்னு சொல்லிடுறாங்க. மலரோ வரணும்னு விருப்பம் இருக்குது, மாமியாருக்கு பயந்து வரல, வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் போகும்போது அவங்களோட மாமியார் ஷால் போட்டுட்டு போகணும் கத்துறாங்க. ஆனால் அதை கேட்டும் கேட்காத மாதிரி மறுதி அப்படியே வாக்கிங்க்கு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மலருக்கோ ரொம்ப குஷி. அதனால் இந்த விஷயத்த உடனடியாக அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஆகணும்னு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள எழுப்பி எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் நீ ஏன் இப்போ இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தூக்கமாக வருது, என்னை தூங்க விடுன்னு ரொம்பவே கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மலரும் எனக்கும் போகணும்னு ஆசையாக இருக்குது, நானும் போகட்டுமான்னு கேட்குறாங்க. அவங்களும் போன்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டு வேலையை யார் பார்ப்பாங்க, அப்போ போகாதன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் டென்ஷனே ஆகிட்டு தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கோமான்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. ஆனால் அங்கேயே நின்று மறுபடியுமே அவங்க மதியை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு தயவு செஞ்சு வெளியே போமான்னு கத்த ஆரம்பிக்க அதே நேரம் அவங்களோட அத்தையுமே அவங்கள கூப்பிட்டுறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நிம்மதியாக தூங்குறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி அவங்கள நல்லா கிள்ளி விட்டுட்டு போகிறாங்க. இதனால் அவங்களுக்கு தூக்கமே கெட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த மலருக்கு என்னதான் ஆச்சு, மதின்னு எந்நேரமும் மதியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இவ்வளோ மதிய மாதிரியே எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம கதி சுரேஷ் மாதிரி ஆகிடுமான்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க நல்லா தான் இருக்குன்னு அவங்க பாசிட்டிவாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மலருமே ரேவதிக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே காலையிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரேவதியுமே எனக்கும் இப்படியெல்லாம் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என்ன நமக்குலாம் இதை சொல்ல தைரியமே வராது, சொன்ன மாதிரி மதி ரொம்பவே கிரேட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களோட மாமியார் அவங்கள கூப்பிட சரி நானும் போய் வேலை செய்கிறேன்னு அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. மலரும் வேலையில் ஃபுல்லாக கவனமே இல்லாமல் மதியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மதியோ நார்மலாக வழக்கம் போல் வாக்கிங் போய்கிட்டு இருக்க பின்னாடியே அவங்களோட மாமனாரும் முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மலர் வேகமாக ஓடி வீட்டுக்கே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான அவங்களோட மாமியாரும் வேகமாக வீட்டுக்கு வந்து கோபத்தோட மதிக்கிட்ட நீ எதுக்காக ரோட்டில் எல்லார் முன்னாடி அப்படி ஓடி வந்தேன்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்களோட மாமியார் சொல்லவே தேவையில்ல, அவங்க மதியை திட்ட ஆரம்பிக்க. ஆனால் மதியோ நான் நார்மலாக ஜாகிங் போனேன், இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கூலாக கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமையிலையும் இவ்வளோ தைரியமாகவும் எல்லார் முன்னாடியும்
இப்படியும் பேசுகிறத பார்த்துட்டு மலர் அவங்கள இன்னுமே பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மனசுக்குள்ளேயும் நம்ம கடைசியாக எப்போ ஓடணும்னு நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மலருக்கும் மதி பண்ணுற எல்லா விஷயங்களும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்கள மாதிரி இவங்களும் பண்ணணும்னு நிறையவே சின்ன சின்ன ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்களோட பயத்தால் அவங்க வெளியே வராமல் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக மதி கூட இருக்க இருக்க மலருமே அவங்களோட பயத்தை உடைச்சி வெளியே வரதான் போகிறாங்க. அது சீக்கிரமாக நடந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?